ஆத்மா வணக்கம் குருதேவா. குருதேவா என்றால் யார் என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். குரு என்றால் உபதேசம் கொடுப்பவர். தேவா என்பது அவருடைய பெயர். குரு தேவா என்று அழகாக அமைந்திருக்கிறது. குரு கொடுக்கும் உபதேசம் உள்நோக்கி நம் பயணிக்கும் போது, தியானம் பண்ணும்போது, அந்த தியானம் மூலமாகவே நமக்கு குரு கொடுத்த உபதேசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க தியானத்துக்கு ஏற்றாற்போல் அவங்களுக்கு மாறுபட்டதாக தெரிகிறது. ஒருத்தருக்கு ஒளி தெரிகிறது, விதவிதமாக தெரிகிறது. நம் முன்னேற்றத்தில் பாதையில் நாம் குரு கொடுக்கும் உபதேசம் அவரை பின்பற்றி வரும்போது விதவிதமாக நமக்கு தெரிகிறது. அப்போது கடந்து 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 உள்நோக்கி பயணம் பண்ணிக்கும் போது நம்ம தியானமானது விதவிதமாக தெரிகிறது. அந்த தியானத்தில் பிரபஞ்சத்தையும் அனுபவிக்கிறோம், பிரபஞ்சத்தில் உள்ள ஒளிகளும் அனுபவிக்கிறோம். பல பல விதமாக ஒவ்வொருத்தருக்கு பல பல விதமாக அனுபவம் வருகிறது. குருதேவா அப்போ நமக்கு குருவா, ஐயோ குரு கொடுத்த உபதேசத்தில் இவ்வளோ மகிமை இருக்கிறதா என்ற தெரியும்போது தான் நம் குருவை ஏற்றுக்கொள்கிறோம். குரு கொடுக்கும் உபதேசத்தில் எவ்வளோ பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பலன்களை மேலே மேலே அனுபவித்து உள்நோக்கி உள்நோக்கி செல்லும் போது குரு ஆனவர் கடவுளாக மாறுகிறார், கடவுளாக தெரிகிறார். இவ்வளோ காட்சி நமக்குள் தெரிகிறது என்றால் குரு உபதேசத்தினால் தெரிகிறது. அப்போது நாம் குருவை கடவுளாக மாற்றுகிறோம். கடவுளாக தெரிகிறார். குருனால் தான் இவ்வளோ அருமையும் காட்சிகளும் நாம் காண்கிறோம் என்று குருவை ஸ்தானத்தை விட்டு கடவுள் ஸ்தானத்தை அடைகிறார். அப்போது நாம் குருஸ்தானம் அடைகிறோம். நம்ம மேலே முயற்சி செய்து செய்து குரு சிவஸ்தானத்தை அடைகிறார், நம் குருஸ்தானத்தை அடைகிறோம். திருப்பி முயற்சி செய்து நம் சிவஸ்தானத்தை அடையும் போது குரு மேல் நோக்கி ஸ்தானத்தை உயர்ந்து கொண்டே இருப்பார். அவர் முயற்சி போலதான் குருவை பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோமோ அவ்வளோ பதவியும் நமக்குள் உயர்ந்து கொண்டே இருக்கும், குருக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ குருவாக இருப்பவர் சிவனாக நமக்குள் தெரிகிறார். அதே போல் எனக்கு இப்போது குருவானவர் சிவமாக தெரிகிறார். அப்போது நான் குருவாகுகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது மாறி மாறி உள்ள ஆராய்ந்து முயற்சியும் பயிற்சியும் காட்சிகளும் உணர வைப்பது தான் சிவநிலை. சிவநிலைக்கு வரும்போது தான் நம்ம உணர்ந்து குருதேவாவை கடவுளாக பார்க்கிறோம், நம் குருவாக மாறுகிறோம். குரு கடவுளாக ஆகிறார், கடவுள் தெய்வமாக ஆகிறார். இதே மாதிரி ஒவ்வொரு பிறவியும் நம் குருவும் சிவ பாடலில் இருப்பது போல் புல்லும் பூண்டும் புழு எல்லாக வரிசையாக மாறி மாறி குரு தெய்வமாகிறார். அதே மாதிரி குரு முனிவர் ஆகிறார், அந்த மாதிரி கடவுள் ஆகிறார். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு விதமாக நாம் ஸ்தானம் ஏறிக்கொண்டே போகும். அப்போ நாம் தியானம் மூலமாக தான் இந்த ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நல்ல குரு இருந்தால் தான் இந்த ஸ்தானத்தை அடைய முடியும். இதை நான் தெரிந்து கொண்டது. இன்னும் நிறைய இருக்கிறது சூட்சும ரகசியம். அதை மறுபடியும் அடுத்த பதிவில் சொல்லுகிறேன்.